Welcome to Nandhini Kitchen. Hi friends, welcome to Nandhini Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சமையல் குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால அவசரமாக சமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இது நான் என்னுடைய சமையல் அறையில் யூஸ் பண்ணுறக்கூடிய டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுங்க. அதாவது இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வகையான பாருங்கள் பச்சை மிளகா இந்த மாதிரி காம்பு கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து கொத்தமல்லி தலையும் நான் வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மஞ்சள் தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வந்து உருவி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம மோஸ்ட்லி எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குழம்பு நம்ம ரெடியானதுக்கப்புறம் கொத்தமல்லி மேலே தூவோம் இல்லைங்களா. அப்புறம் குழம்புக்கு நம்ம வந்து பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. பச்சை மிளகா தனியாக, அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு பாக்ஸில்னு சொல்லிட்டு இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அவசரமாக சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சமயம் வந்து பாக்ஸ் வந்து மாற்றி எடுப்போம், இல்லை அந்த மூடியை வந்து திறக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி அது கீழே விழுந்துரும். இந்த மாதிரி நிறைய வந்து நடக்கும். ஆனால் இந்த ஒரே பாக்ஸு தாங்க, இந்த ஒரே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 வகையான பொருள் நான் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் வந்து எனக்கு கருவேப்பிலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, இதை மட்டும் தனியாக எடுப்பேன். இதை மட்டும் இப்படி தனியாக எடுத்துட்டு இதை வந்து நான் வாஷ் பண்ணி நல்லா வந்து காய விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வச்சு நான் அது பண்ணுவேன். சரிங்களா, யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அப்பப்போ தீரும் போதே நான் அடுத்து வந்து இதில் போடும்போது நான் இதை நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப அதில் வந்து அதுக்குரிய திங்ஸை வந்து வைப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சமையலில் வந்து வேகமாக சமைக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களை தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.